வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பூவோட பேர் என்னென்னா கள்ளி ரோஜா. இங்கிலீஷில் க்ரௌன் ஆஃப் தார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கள்ளி ரோஜா செடி பார்த்திங்கன்னா அதில் நிறைய முள் இருக்கும். நல்ல பெரிய பெரிய முள்ளாகவே இருக்கும். இந்த பூவில் 2-3 கலர்ஸ் இருக்குது. ஒயிட், பிங்க், எல்லோ. அதில் இந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல டார்க் கலராக இருக்கும். அதோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனான ஒரு இலைகள், சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருக்கும். இலைகள்லாம் பார்க்க நல்லா ஒரு லுக் இருக்கும். அந்த இலையோட கலருக்கும் அந்த பூவோட கலருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த செடிக்கு தண்ணி அளவாக தான் நீங்கள் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அளவுக்கு அதிகமாக தண்ணி இருந்தது அப்படின்னாக்கா அதோட வேர்கள்லாம் அழுகி போயிடும். அதனால் மண் காஞ்சிருக்கும் போது மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதிகமாக இதுக்கு சூரிய ஒளி தேவைப்படும். அதனால் சூரிய ஒளி இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பூக்கள் நிறைய பூக்கும். வருஷம் ஃபுல்லாகவே பூ பூக்கிறதால இந்த செடி மாடி தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு செடி வச்சிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா பூக்கள் பூத்துட்டே இருக்கிறனால. இதுக்கு ஒரு மண் பார்த்திங்க அப்படின்னா உலர்ந்த மண் கொஞ்சம் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த செடியினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதில் தண்ணியெல்லாம் நம்ம ரொம்ப தேங்கின மாதிரி பார்த்துக்கவே கூடாது. வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணிலையும் வச்சுக்கலாம். மாடி தோட்டத்துக்கும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான செடி தான். ரொம்ப இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்தா பெருசாக எதுவும் தேவைப்படாது. இதை வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா பூக்கள் வருஷம் ஃபுல்லாக பூக்கிற ஒரு செடியை அது வாஸ்து அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதையும் ஒரு வாஸ்து செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முள் இருந்தாலுமே இது ஒரு அலங்காரத்துக்கு உண்டான ஒரு செடி மாதிரி, ஒரு அலங்கார செடியாக கூட நம்ம கார்டனில் வச்சுக்கலாம். நீங்கள் மண்ணில் வைக்கிறத விட இது மாடியில் நல்ல சன்லைட் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா நிறையவே பூக்கும். பொதுவாக கீழே நீங்கள் கார்டனில் வைக்கிறதா இருந்தது அப்படின்னாக்கா நல்லா சன்லைட் இருக்கணும். அப்போ தான் இது பூக்கள் நிறைய பூக்கும். பொதுவாக எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டெரஸில் கொஞ்சம் நல்லா ஹீட் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே ஒரு மண் சட்டியில் இல்லாட்டி ஏதாவது ஒரு பக்கெட்டு, பிளாஸ்டிக்கு பக்கெட்டு அதில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே பூக்கும். ஏன்னா இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாவே போதும். நீங்கள் டெய்லி ஊற்றணும் அப்படின்லாம் கூட இல்லை. மண் நல்லா காஞ்சிருக்கும் போது ஊற்றினாவே போதும். அதனால் பால்கனி இல்லை டெரஸ் கார்டனுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.